கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யாக்கோபு அதிகாரம் 3 வசனம் 5. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வார்த்தைகளில் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அநேக வேளைகளில் நாம் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து அதன்படி வாழ முயற்சிக்கின்றோம். ஆனால் சில வேளைகளில் நம் வார்த்தையில் நாம் தவறுகின்றோம். நம்முடைய நாவானது பெருமையானதை பேசி நம்மை குறித்து மேன்மை பாராட்டி கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்து நம்முடைய பரிசுத்தம் முழுவதையுமே இழந்து விடுகின்றோம். அப்படி இல்லாமல் நம்முடைய வார்த்தைகளில் நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 3:5 அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. நாவு மிகவும் சிறிய அவயம். ஆனால் நம்முடைய சிறிய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தையின் மூலமாக நாம் மனிதனை பிரியப்படுத்தவும் முடியும், துக்கப்படுத்தவும் முடியும். நம்முடைய வார்த்தைகளில் சாந்தம் மிகவும் முக்கியமானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து வாழ்ந்தபோது அவருடைய வார்த்தைகள் சாந்தமுள்ளதாய் இருந்தது. அப்படியே அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வார்த்தைகளும் சாந்தமுள்ளதாய் அநேகரை விசுவாசத்திலே வளர்க்கின்ற வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். பெருமையானவற்றை பேசி, வீணானவற்றை பேசி நம்மை உயர்த்தி நம்மை நாமே நியாய தீர்ப்பில் நிறுத்திவிடாதபடிக்கு ஜாக்கிரதையாக செயல்படுவோம். மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேன்மைக்குரியவர் கர்த்தர் ஒருவரே. ஆகவே கர்த்தரை குறித்து மேன்மையானவற்றை பேசுவோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்காவிடில் நாம் ஒன்றுமில்லை. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மில் இருப்பதினால், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டதினால் நாம் அவருடைய கிருபையினால் நிலை நிற்கின்றோம். அதை ஒருபோதும் மறந்து போகாமல் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நம்மிலே மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:19 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்ற வார்த்தையின்படியாக பேச பொறுமையாய் செயல்படுவோம். தேவையான இடத்தில் பேசுவோம். நம்முடைய வார்த்தைகள் அநேகருக்கு ஆறுதல் தருகின்ற வார்த்தைகளாய், அநேகரை விசுவாசத்தில் நிலைநிறுத்துகின்ற வார்த்தைகளாய் வெளிப்படட்டும். அதன் மூலம் அநேகரை கர்த்தருக்குள்ளாக நடத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வார்த்தைகளில் நாம் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் பேச பொறுமை உள்ளவர்களாய், தேவையானவற்றை பேசி அநேகரை உமக்குள்ளாக நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். மேன்மை பாராட்டி எங்களை குறித்து நாங்கள் எதுவும் பேசாதபடிக்கு உம்மை குறித்தே மேன்மை பாராட்ட நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.